வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம். பிரியா. பாகம் பிரியா சங்கர ராமேஸ்வர திருக்கோவில் தேரோட்டம். அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் தேர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம் பிரியா சங்கர ராமேஸ்வர திருக்கோவில் சித்திர பெருந்திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சித்திரை பெருவிழாவின் 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தினசரி இரவு பாகம் பிரியா சங்கர ராமேஸ்வரர் பல்வேறு அலங்காரத்துடன் ரத வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. இன்று 10ஆம் திருவிழா நிகழ்ச்சியை முன்னிட்டு திருக்கோவில் மண்டபத்தில் பாகம் பிரியா சங்கர ராமேஸ்வர அபிஷேகம் செயல்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதன் பிறகு தேரடி மாடனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன் பின்பு சிறிய தேரில் விநாயகர் முருகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பெரிய தேரில் பாகம் பிரியா சங்கர ராமேஸ்வரர் அமர்ந்திருந்தனர். பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் தேருக்கு முன்பாக நடைபெற்றது. சிலம்பாட்டம், பொய்கால் குதிரை, பல்வேறு வகையான மேளதாளங்கள், சிவாச்சாரியார்கள் பஜனைகள் பாட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் முதலிய சிறிய தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். அதன் பின்பு பெரிய தேர் பூஜைக்கு பின்பு அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் ஆகியோர் பெரிய தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். அங்கு இருந்து பொதுமக்கள் சிவசிவ என்று கோஷமிட்டனர். நிகழ்ச்சிகள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர்கள் செந்தில்குமார், கந்தசாமி, கோவில் நிர்வாக அதிகாரி தமிழ்ச்செல்வி, அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்வ பாண்டியன், அதிமுக நிர்வாகிகள் சின்னதுரை, ஜோதிமணி, பெருமாள், PTR ராஜகோபால், திமுக நிர்வாகிகள் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், ரவீந்திரன், மணி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதன் பின்பு தேர் ரத வீதிகளில் பக்தர்களின் கரகோஷத்துடன் வீதி உலா வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தேரோட்டத்தை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் மதன் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அதுபோல போக்குவரத்து காவல்துறையினரும் தேரோட்டம் செல்வதற்கு வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர்.